இன்று சட்டப்பேரவை கூட்டத்தின் போது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய உரை கடந்த முறை நடந்ததைப் போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு கவர்னர் அவர்கள் வெளியேறியதற்கு பின்பாக ராஜ்பவனிலிருந்து லோக்பவனிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. எந்தெந்த காரணங்களுக்காக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. கவர்னர் 9:36 இங்கிருந்து கிளம்புறாரு. 10:02 கவர்னர் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் டீடைல்டா வருது. 13 பாயிண்ட்டை போட்டு வித்தின் 15 மினிட்ஸ்ல ஆன் த வேல அவரு வெல் ப்ரிப்பேர்டா வந்தாரு. இல்ல ஆன் த வேல அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நீங்க ஆளுநர் உரை அப்படிங்கறத அனுப்பப்படுகின்ற பொழுதே அவர் அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் நோட்டீஸ்ட் என்னென்னவெல்லாம் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குங்கிறத அவர் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுட்டாரு. So he also came will not as it is not about the well preparedness, it is about the observation about the speech that has been prepared by the government. அதனால these are all the things. ஏன்னா ஆளுநர் உரைங்கிறது முன்னாடியே அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சுட்டு தான் இருப்பாரு. அதனால the incident had happened, then immediately the Lok Bhavan has released that. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.